செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ். ஏன்னா ஃபங்க்ஷன் கீயோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் கேடில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 12 ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. கீபோர்டில் டாப் போர்ஷனில் F1லேருந்து F12 ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கீஸோடைய ஹெல்ப் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் வித் F1. ஓகேங்களா? ஸோ F1 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீ எதுக்காக? இப்போ நான் F1 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீயை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு ஹெல்ப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக நான் ஹெல்ப் இதில் இன்ஸ்டால் பண்ணலை. வேணும் அப்படின்னாக்க நான் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப் விண்டோ அப்படின்றது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க F1 நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்ப் விண்டோ. சரி, ஹெல்ப் விண்டோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப் விண்டோ அப்படிங்கிறது இப்போ ஒரு சாஃப்ட்வேரில் நான் ஒரு கமாண்ட் ஒர்க் பண்ணுறேன். இந்த கமாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஹவு டு யூஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஹெல்ப் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F2. நான் F2வை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட் விண்டோன்னு ஓப்பன் ஆகும். ஸோ F2னா டெக்ஸ்ட் விண்டோன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ F2 வந்து டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இது வரைக்கும் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இதில் நான் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நேவிகேஷன் பார் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணி காட்டும். ஓகேங்களா? கமாண்ட் ஹிஸ்ட்ரியை ஷோ பண்ணி காட்டும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்கிறது. அடுத்து வந்து F3. நான் இப்போ F3யை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் கமாண்டை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். F3யை கிளிக் பண்ணிடலாம், ஆன் ஆஃப் அப்படின்னு மாறுது பாருங்கள். ஸோ F3 வந்து எப்போதும் ஆனில் வச்சுருங்க. எதுக்காக F3 ஆனில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு லைனை வந்து எடுத்திருக்கேன். லைன் எடுத்துகிட்டு இப்படி ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். சர்க்கிளில் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளுடைய குவாட்ரண்ட்டில் நான் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ப்ளேஸ் பண்ணுறப்ப குவாட்ரண்ட் அப்படின்னு ஷோ பண்ணுதா, அதே மாதிரி சென்டர் அப்படின்னு ஷோ பண்ணுதுங்களா, அதே மாதிரி இந்த லைனுடைய மிட் பாயிண்ட்டில் நான் அது பண்ணணும் அப்படின்னா மிட் பாயிண்ட்டுன்னு ஷோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஷோ பண்ணுறதுனால எக்ஸாக்டாக ஒரு அக்யூரேட்டான ட்ராயிங்கை என்னால் ட்ரா பண்ண முடியும். இப்போ திருப்பி ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த சர்க்கிளுடைய குவாட்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா இப்படி நான் ட்ரா பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். தேவையில்லாத போர்ஷனை நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஒரு அக்யூரேட்டான ட்ராயிங்லாம் ட்ரா பண்ணணுன்ற பட்சத்தில் இந்த F3 வந்து கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ஸோ F3யை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? F3 இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த சர்க்கிளில் இங்கே நான் குவாட்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா இங்கே போய் பார்க்குறேன், குவாட்ரண்ட்டுன்னு டிஸ்பிளே பண்ணலை இல்லையா? அப்படி டிஸ்பிளே பண்ணால் தானே நம்ம அக்யூரேட்டாக ட்ரா பண்ண முடியும். இல்லைன்னா நான் கெஸ்ஸிங்கில் இப்படி ஒரு கிளிக் பண்ணுவேன். ஸோ சம்வாட் ஏதோ சம்திங் வந்து மிஸ் ஆகும் இல்லையா, ஒரு அக்யூரசி. ஸோ அதனால் F3 வந்து ஆனில் தான் இருக்கணும். தட் மீன்ஸ் F3 O snap on and offனு வரும். O snapனா என்னென்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ F3ன்னு எழுதி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F4ங்கிறது இப்போ எப்படி 2Dயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி 3Dலையும் ஸ்னாப் பாயிண்ட்ஸ் இருக்கும், லைக் எட்ஜு, ஃபேஸு, வெர்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஷோ பண்ணணும் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பட் 2Dயில் தேவையில்லை, 3Dயில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து F5 ஐசோமெட்ரிக் வியூலாம் நடத்துவோம். ஸோ அந்த ஐசோமெட்ரிக் வியூவில் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம F5 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ண டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு அப்படின்னு மாறும். உங்களுக்கு டாப்பு, ரைட்டு, லெஃப்ட் அப்படின்னு மாறுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து F5. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா F6 பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா டைனமிக் யூசியஸ் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் யூசியஸ் ஆன் அண்ட் ஆஃப் வேணும் அப்படின்னா F6. இதுவுமே நம்ம 3Dக்கு தான் யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F7. ஸோ F7 வந்து பார்த்திங்கன்னா கிரிட் ஆன் அண்ட் ஆஃப். இப்போ பாருங்கள், கிரிட் ஆனில் இருக்கப்போ உங்களுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் தெரியும். கிரிட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா கிரிட் லைன் வந்து தெரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் F7 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், என்ன ஒரு லைனை மேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸாக வரணும், எல்லா டைரெக்ஷனும் போகாமல் ஸ்ட்ரைட் லைன்ஸாக வரணும்னா F8 ஆனில் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். அதுக்கு என்னென்னா ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். அதுதான் F8 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா எல்லா டைரெக்ஷனுக்கும் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து F9 அப்படின்றது என்னென்னா ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள், F9 நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸ்னாப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன ஸ்னாப் ஆன் அப்படின்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு லைன் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை நான் ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட்டு பாருங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குது நான் நகர்த்த. ஆனால் கர்சர் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட் இப்போ மூவ் ஆகுது.
கர்சர் பாருங்கள், நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜம்ப் ஆகும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த மேஜர் பாயிண்ட்ஸ் கிடையில, அந்த கிரிட் பாயிண்ட்ஸ் கிடையில மட்டும்தான் மூவ் ஆகும் எப்போ F9 ஆனில் இருந்தால். இதுவே நான் F9 ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், கீழே கமாண்ட் விண்டோ பாருங்கள், ஸ்னாப் ஆஃப்னு வரும். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக எங்கே வேணாலும் கர்சரை ப்ளேஸ் பண்ண விடும், ஓகேங்களா? ஆனால் F9 F9 வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக கர்சர் வந்துட்டு ஒன்லி கிரிட் பாயிண்ட்ஸ் கிடையில மட்டும்தான் மூவ் ஆகும். அதுதான் வந்து ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F10 போலார் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ போலார் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆங்கிள்லாம் ஷோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் எடுக்கிறேன், லைன் எடுத்துகிட்டு F10 ஆனில் இருக்கா பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ F10 கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து ஸோ நான் இப்போ வந்து F10 வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து F10 ஆனில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் அப்படின்ற கமாண்ட் எடுத்துகிட்டு என்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு லைன் மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 30 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் காட்டும், 0க்கு காட்டுது, 15க்கு காட்டுது, 30 டிகிரிக்கு அந்த க்ரீன் கலரில் ட்ராக்கிங் காட்டுது பாருங்களேன். அதே மாதிரி 75 டிகிரி மாதிரி ஒரு ஆங்கிள் நான் என்னென்னலாம் செட் பண்ணியிருக்கேனோ அந்த ஆங்கிளுக்கு இந்த ட்ராக்கிங் லைன் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இது காட்டணும்னா F10 ஆனில் இருந்தால் தான் காட்டும் உங்களுக்கு, ஓகேங்களா? இல்லை அப்படின்னாக்கா காட்டாது. இன்புட் இப்போ நான் இந்த டிகிரிலாம் காட்டுது, இதெல்லாம் நீங்கள் எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்டால் அது தனியாக இன்புட் கொடுக்கணும். இது கொடுத்த இன்புட்டை ஷோ பண்ணி காட்டுறதுக்கு மட்டும்தான் F10 ஆன் பண்ணிக்கணும். பட் இன்புட்டை எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டிஎஸ்ன்னு, அதாவது டிராஃப்டிங் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது தனியாகவே நடத்துவேன், இருந்தாலும் இங்கே நான் சொல்கிறேன். டிஎஸ் சென்டரில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு டிஎஸ் சென்டர் கொடுத்தோன்னா போலார் ட்ராக்கிங்க்குன்னு தனியாக ஒரு இது ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இருக்கா? ஸோ இதில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆங்கிள் கொடுக்கலாம், அடிஷ்னல் ஆங்கிள்ஸும் கொடுக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஆங்கிள்னால் இப்போ 30 கொடுத்தேன்னா 30, 60, 90 அப்படி ஆகும். அடிஷ்னல் ஆங்கிள்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸும் நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம், ஓகேங்களா? கொடுத்த இன்புட்டை காட்டணும் அப்படின்றதுக்காக F10 ஆன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து போலார் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து F11 அப்படின்றது என்னென்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் அண்ட் ஆஃப். F3ல் பாயிண்ட்ஸ் காட்டுச்சு இல்லையா, மிட் பாயிண்ட், சென்ட்ரு, குவாட்ரண்ட்டு, எண்டு பாயிண்ட் இந்த மாதிரி. ஸோ அதில் இருந்தெல்லாம் ட்ராக்கிங் காட்டுறது தான் F11ஓட ஒர்க்கு. நான் அதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு எனக்கு இந்த இதோட எண்டும் இந்த இதுவும் ஜாயிண்ட் ஆகணும். எனக்கு டிஸ்டன்ஸு எவ்வளோ டைமென்ஷன் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து பாருங்கள் இப்படியே உங்களுக்கு ட்ராக்கிங் காட்டும். அப்படியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணி வைக்க முடியும். ஸோ ட்ராக்கிங் லைன் மூலமாகவே நான் எதுவும் வேல்யூஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கல, ட்ராக்கிங் லைன் மூலமாகவே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த லைனும் இந்த லைனுடைய எண்ட் ட்ராக்கிங் லைன் காட்டும், நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்த டைமென்ஷனோ எதுவுமே கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் F11. தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் அண்ட் ஆஃப். அடுத்து F12 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் இன்புட் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வெறும் இந்த இடத்துல மட்டும் தான் டைப் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் பாருங்கள் ப்ராம்ப்ட்டும் கேட்கும். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் கர்சரை மூவ் பண்ண எந்த இடத்துக்கு போகிறேன்னா அதுக்கேற்றாப்புல அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்க்கு அடுத்து பாருங்கள் 2 வேல்யூஸ் கட்டுது. அது XY பாயிண்ட்டோடைய வேல்யூஸு. ஸோ இந்த பாயிண்ட்டோட கரஸ்பாண்டிங் XY வேல்யூ என்ன அப்படின்றத காட்டும், ப்ராம்ப்ட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறப்ப அந்த லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள். இங்கேருந்து கிளிக் பண்ணிட்டேன்னா இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் கர்சரை எங்கேயுமே கிளிக் பண்ணாமல் இப்படி நகத்தையில் இப்படி காட்டுறது வந்து என்னன்னா பாயிண்டர் இன்புட்னு சொல்லுவோம். அதே மாதிரி கர்சரை அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் கேட்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு, அதுக்கு பேர் டைனமிக் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு F12ல் உங்களுக்கு கவர் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கீஸ்லேயே வந்துடும். ஸோ டோட்டலாக 12 ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. 12 ஃபங்க்ஷன் கீஸோட ஒர்க்கிங் என்னன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஒரு ஓவர்வியூ மாதிரி டக்குன்னு சொல்லிடுறேன். F1ன்றது என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, ஹெல்ப் விண்டோ. F2 அப்படின்னா கமாண்ட் ஹிஸ்ட்ரியை ஷோ பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் விண்டோ. F3 அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். F4 அப்படின்றது 3Dயில் தான் யூஸ் பண்ணுவோம், 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். F5ங்கிறது ஐசோப்ளேன் வியூ சேஞ்சுன்னு எழுதிக்கோங்க. F6னா டைனமிக் யூசிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப். F7னா கிரிட் ஆன் அண்ட் ஆஃப். F8னா ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் F9னா ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். F10னா போலார் ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் F11 ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் F12 அப்படிங்கிறது டைனமிக் இன்புட் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ இதோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா?